வந்து இன்றைக்கி கடிகார சம் பார்க்கலாம். இப்போ 6 வகையான கடிகார சம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அடிப்படை பேசிக்காக கேட்பாங்க. இடைப்பட்ட கோணம், எதிர்கோணம், மேற்பொருந்துதல், நேர்கோட்டில் எதிரெதிரே, நேர்கோட்டில் சொல்லலாம், இல்லைன்னா எதிரெதிரே சொல்லலாம், செங்கோணம். ஓகேங்களா? இந்த மாதிரி 6 வகையான கடிகார கணக்குகள் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். நமக்கு வந்து அடிப்படை பேசிக் எப்படி கேட்பாங்கன்னா 1 மார்க் மாதிரி கேட்பாங்க. மேற்பொருந்துதல் 1 மணி நேரத்தில் எத்தனை டைம் அந்த என்ன முள்ளு மணி முள்ளும் நிமிடமுள்ளும் மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் எத்தனை டைம் மேற்பொருந்தது 1 மணி நேரத்தில் கேட்டோம் அப்படின்னா 1 மணி நேரத்தில் ஒரு டைம் தான் மேற்பொருந்தது. அதுவே 12 மணி நேரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா 11 டைம் மேற்பொருந்தும். 24 மணி நேரத்தில் 22 டைம் மேற்பொருந்தும். நேர்கோட்டின் அமைதல் பார்த்தோன்னா டயக்ராம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேர்கோட்டில் அப்படியே நேர்கோட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே தான். செங்கோணம் பார்த்தோம்னா டபுளாக வந்துடும். ஓகேங்க, இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா நம்ம வந்து ஈஸியாக வந்து எக்ஸாமில் கேட்கும்போது ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, இடைப்பட்ட கோணம் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இடைப்பட்ட கோணம் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். இடைப்பட்ட கோணம்ங்கிறத ஏதாவது ஒரு டைமிங் கொடுத்துருவாங்க. 4 மணி 15 நிமிடத்தில் இடையே ஏற்படும் கோண அளவை காண்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்க. இப்போ வந்து 4 மணி 15 நிமிஷம் அப்படின்னா எப்படி இருக்கும் கடிகாரம் பாருங்கள். இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிக்குங்க. 4 மணி 15 நிமிஷம் அப்படின்னா இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக சின்ன முள் வந்து அப்ராக்சிமேட்டான டைமில் தான் இருக்கும். அக்யூரேட்டாக 4 மணிக்கிட்ட இருக்கவே இருக்காது. ஏன்னா இந்த அதாவது இந்த நொடிமுள் இருக்குல்ல, நிமிடமுள். நொடிமுளுக்கு வந்து இங்கே வேலையே கிடையாது. நிமிஷமுள்னு சொல்லுவாங்களே, நிமிடமுள்ளும் மணிமுள் மட்டும்தான். சரிங்களா? இப்போ வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க, 4:15. 4:15 அப்படின்னா சின்ன முள் கொஞ்சம் நகர்ந்து வந்துருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் நகர்ந்தானு வந்துருக்கும். இந்த முள் வந்து இந்த பெரிய முள் வந்து எனக்கு கரெக்டாக 4 கிட்ட இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த சின்ன முள் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக 4 மணிக்கு இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக நகர இந்த முள் கொஞ்சம் நகர்ந்து போகும். அப்போ 4:15 கிட்ட இது இருக்குன்னா கொஞ்சம் நகர்ந்து போயிருக்கும். அப்போது இதோ பாருங்கள், 3 மணிக்கும் 4 மணிக்கும் இடையே உள்ள கோணம் எவ்வளோ பார்த்தோம்னா 30 டிகிரி இருக்கும். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் இடையிலையும் 30 டிகிரி இருக்கும். மொத்தம் 360 டிகிரி. சரிங்களா? மொத்தம் 360 டிகிரியில் நடுவில் எத்தனை டிகிரி இருக்கும்? 30 டிகிரி இருக்கும். இப்போ 30 டிகிரி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து எழுதிடணும். அதை மறந்துடக்கூடாது. 30 டிகிரி. இந்த கிடைப்பட்ட கோணம் 30 டிகிரி. இது நமக்கு அக்யூரேட்டாக தெரியும். இதுலேருந்து இது வரைக்கும் 30 டிகிரி இருக்குது, நமக்கு அக்யூரேட்டாக தெரியும். கொஞ்சம் வெளியே போயிருக்கு, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் வெளியே போயிருக்கு, அப்போ நம்ம இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷம், அதாவது ஒரு நிமிஷத்தில் இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் என்னென்னா ஒரு நிமிஷம் இந்த வினாடி முள் இருக்கும். வினாடி முள் வந்து ஒரு நிமிஷம் சுற்றி வந்துச்சுன்னா இந்த மணிமுள்ளானது கொஞ்சம் ஒரு 1/2 டிகிரி மூவ் ஆகும். வினாடி முள் நான் வந்து வரையில, வினாடி முள் வந்து ஒரு நிமிஷம் ஃபுல்லாக சுற்றி வந்துச்சுன்னா இந்த மணிமுள் வந்து 1/2 டிகிரி மூவ் ஆகும். அப்புறம் அதேமாதிரி 2வது நிமிஷம் சுற்றி வரும்போது மறுபடியும் ஒரு 1/2 டிகிரி மூவ் ஆகும். மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு 1/2 டிகிரி, இந்த மாதிரி 1/2 டிகிரியாக மூவ் ஆகும். கடைசியில் 15 நிமிஷம் சுற்றி வரும்போது, இது வந்து 15 நிமிஷம் தானே சுற்றி வந்திருக்கு. 15 நிமிஷம் சுற்றி வந்துச்சுன்னா அப்போது இது வந்து எவ்வளோ டிகிரி மூவ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போது ஒவ்வொரு நிமிஷத்துக்கு 1/2 டிகிரிங்கும் போது 15 நிமிஷத்துக்கு 15ல் பாதி இவ்வளோ 7.5. அப்போ இந்த இடத்துல இவ்வளோன்னு தான் நமக்கு கொஸ்டின் வரும். இப்போ 7.5. ஓகேங்களா? அப்போ இங்கே ஒரு 30 டிகிரி, இங்கே ஒரு 7.5. அப்போ டோட்டல் எவ்வளோ? டோட்டல் பண்ணுங்கள். 7.5 எவ்வளோ ஆன்சரு? 37.5 டிகிரி. ஆன்சர் சிம்பிளாக முடிஞ்சா? அடுத்த கணக்கு அதே மாதிரி பாருங்கள். 10:50 கொடுத்துட்டாங்க. 10:50னா முள் எப்படி இருக்கும்? 10:50னா நமக்கு இதுங்க 11 சரி தப்போ டயக்ராம் வந்துருக்கா? 6 7 7 8 9 10 11 என்ன சொல்லிட்டாங்க? 10:50. 10:50னா கரெக்டாக அக்யூரேட்டாக சின்ன முள் 10 கிட்ட இருக்காது, கொஞ்சம் நகண்டு போயிருக்கும் இல்லையா? 10:50னா கொஞ்சம் நகண்டு போயிருக்கும். இந்த இடைவெளியில் கொஞ்சம் நகண்டு போயிருக்கும். 50ங்கும்போது பெரிய முள் எங்கே இருக்கும்? 10:50னா 10 50 40 45 50. அப்போ கரெக்டாக அக்யூரேட்டாக இது 50 கிட்ட தான் இருக்கும் பெரிய முள். 10:50னா இது வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கும். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட கோணத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட கோணம் எவ்வளவு? 50 நிமிஷம் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த முள் 50 நிமிஷம்
50 நிமிஷம் சுற்றி வந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு நிமிஷத்துக்கு 1/2 டிகிரினா இப்போ 50 நிமிஷத்தில் அந்த சின்ன முள்ளு எவ்வளோ நகண்டு போயிருக்கும்? அதே தான். எவ்வளோ நகண்டு போயிருக்கும்? 50ல் பாதி எவ்வளோ? 25 டிகிரி. இப்போ 25 டிகிரி தான் நமக்கு ஆன்சர். சிம்பிளாக சொல்லிகிட்டே போயிடலாம். ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம மைண்ட்லேயே போட்டு ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். அப்புறம் 6:45. இப்போ பாருங்கள், 6:45க்கு நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன். 6:45க்கு 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. என்ன சொல்லிட்டாங்க? 6:45. 6 அக்யூரேட்டாக இருக்குமா சின்ன முள்ளுக்கிட்ட? சின்ன முள்ளு வந்து 6க்கு நேராக அக்யூரேட்டாக இருக்குமானா கிடையாது, கொஞ்சம் நகர்ந்து வந்திருக்கும். 45ங்கும்போது 40, 45 இது வந்து அக்யூரேட்டாக இருக்கும். 6:45 இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இந்த சின்ன முள்ளு கொஞ்சம் உள்ளே வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா 5 நிமிஷத்துக்கு இடையில 30 டிகிரி இருக்கும். இங்கே ஒரு 30 டிகிரி, இங்கே ஒரு 30 டிகிரி, இதுக்குள்ள ஒரு 30 டிகிரி. ஓகேங்களா? ஆக மொத்தம் 90 டிகிரின்னு போட்டுருங்க. 90 டிகிரி. ஆனால் இங்கே வந்து 30 டிகிரி கிடையாது. இந்த இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த முள் வந்து கொஞ்சம் உள்ளே நகர்ந்து போயிருக்கு. அப்போ இந்த கேப்பை கண்டுபிடிச்சிட்டு நம்ம இது வந்து கழிச்சிக்கலாம். இந்த கேப்பை என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து 90லேருந்து கழிச்சிட்டோம்னா ஆன்சர் வந்துச்சு. இப்போ வந்து இந்த முள் வந்து பெரிய முள் வந்து 45 கிட்ட வந்திருக்கு. இப்போ 45ல் பாதி எவ்வளோ? 45ல் பாதி இப்படி 1 2 2 2 4 2 2 4. ஓகேங்களா? 22 வருது. அப்போ 90லேருந்து நம்ம 22 மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 90லேருந்து 22 மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ 10, 10ல் 2 போச்சுன்னா 8, 8ல் 2 போச்சுன்னா எவ்வளோ? 6, 68. ஒரு அரையை கழிக்கணும். அப்போ 67 வருது. 0.5, 67.5. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து இதுதான். புரிஞ்சதா? நம்ம வந்து கரெக்டாக வரைஞ்சா போதும். கரெக்டாக வரைஞ்சா நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். சிம்பிள். வந்து இடைப்பட்ட கோணம் வந்து முடிஞ்சிச்சு. நீங்களே டைமிங் போட்டு நீங்களே செக் பண்ணி பார்த்து போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தா தான் நமக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும். ஓகே, நமக்கு வந்து ஆன்சர் வந்து தெரிஞ்சிச்சு, நம்ம வந்து போட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம். பாய்.